நிலா வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து சேரன் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து பல்லவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. அண்ணி பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. சொல்லுண்ணே அண்ணன் அண்ணி உண்மையிலேயே வீட்டில் விட்டு வெளியே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்துட்டு பயங்கரமாக அழறாரு. சொல்லுண்ணேன்றாரு. சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடே. அது வந்துடா உண்மையை சொல்ல போறியா பேல எனக்கு என்ன தானே இங்கே நடக்குது, எதுக்கு நான் அண்ணி வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சேரன் சொல்கிறாரு. அதை பாடினும் வந்து பல்லவனும் கேட்டு அதிர்ஷ்டம் நீங்கள் என்னென்ன சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா, அப்போது உண்மையிலேயே வந்து அண்ணி இங்கே இருக்க மாட்டாங்களா, அவ்வளோதானா, அது வந்து உண்மையான கல்யாணம் இல்லையா, உண்மையான கல்யாணம் தான்டா, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கடா, என்ன பண்ணுன்னு தெரிலடா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று அதிர்ஷ்டம் ஏன்னு என்கிட்ட சொல்லவே சொல்லலை. நான் எப்படி கடவுளை தெரிஞ்சம்மா அண்ணி என் கூடவே இருப்பாங்க, அம்மா மாதிரி என்னை பார்த்துப்பாங்கன்னு நினச்சினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக கதறி கழுதை. பல்லவா அழாதரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நிலா என்ன பண்ணுறாங்க, இங்கேயே விட்டுடுங்க, நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழன் கிட்ட ஏங்க அப்படின்னோடனே இல்லைங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து வெளியூரில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதனால் ப்ளீஸுங்க அப்படின்னோடனே சரிங்க எனக்கு புரியுதுங்க, சரி நீங்கள் கிளம்புங்க பேக்கை கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பரவாயில்லைங்க நாங்கள் இங்கேயே இருக்கேன், நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னோடனே இல்லைங்க நீங்கள் இங்கே இருக்க வேணாம் கிளம்புங்க நாங்கள் வரேன் அப்படி சொல்லிட்டு வராங்க. உடனே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாள பார்த்தியா எப்படி பண்ணிட்டு போகிறா பார், அந்த அளவு விரோதி ஆகிட்டு நான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கள் நிலா வந்து நேராக பேக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. சார் அப்படின்றாங்க. என்னம்மா எதுக்குமா வந்தேன் அப்படி, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நேற்று சார் வந்து நான் கொடுத்துட்டு போனேன் அட்வான்ஸ் அப்படின்னோடனே இங்கே பாருமா நான் வந்து வீட்டை வேறு ஒருத்தருக்கு விட்டுட்டேன் அப்படின்னோடனே அதிர்ஷ்டம் நீங்கள் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே நான் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனேன், நீங்கள் கூட ஓகே சொன்னீங்க, ஏன் சார் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா உனக்கு விட முடியாதுமா, தனியாக இருக்க பொண்ணுக்கெலாம் வீட்டில் விட முடியாது சொல்லிட்டாங்கம்மா, அதனால் நீ கிளம்புமா, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, அது எப்படி சார் நீங்கள் சொல்லிட்டு இப்படி மாற்றிப்பீங்க, ஏம்மா நான் தான் சொல்கிறேன் எல்லாம் முடியாதுன்னு, இந்தாம்மா உன் காசு எடுத்துகிட்டு கிளம்புமா அப்படின்னோடனே அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. ப்ளீஸ் சார் நான் சொன்னால் கேளுங்க, அதெல்லாம் கேட்க முடியாதுமா, நான் விட்டாச்சுமா கிளம்புமா அப்படின்னோடனே சார் நீங்கள் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார், நீலாம் சத்தம் போடுறாங்க. உடனே வந்து ஓ நீ இதெல்லாம் வேறு பண்ணுவியா, உன்னை வந்து அமைதியான பொண்ணு நினச்சி விடலான்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது, ஐயோம்மா உன்ன மாதிரி ஆளுங்களும் நான் விடக்கூடாதுமா, நல்ல காலம் நான் கரெக்டான முடியாது விட வீட்டில் இல்லை வீடு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி டென்ஷனாக நிலா வந்து பேக் எடுத்துகிட்டு வராங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் வேறு இந்த வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நிலா வந்து அப்படியே யோசிச்சுட்டு பேக் எடுத்து நடந்துட்டு இருக்காங்க. கூடவே யாரோ வர மாதிரி பார்த்தா சோழன் வந்து என்ன நிலா பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏன் வீட்டில் வந்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து உடனே வந்து கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னு, இல்லை நிலா நீங்கள் போனீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் தான் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த ஆள் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே வந்து உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தாங்கள சோழனுக்கு என்னங்க சொல்கிறீங்க, இப்படி ஒரு ஆளா, இப்படியா நம்ப வச்சு ஏமாத்துறது, பார்த்தீங்கல்ல ஊரில் இப்படி தாங்க பண்ணுறாங்க எல்லாரும், நீங்கள் வேறு ஊர் ஜனங்களாம் நல்லவங்க நினச்சிட்டு எங்கள் வீடை வந்து நல்லா இல்லைன்னு நினச்சிங்க, இப்போ பார்த்தீங்கல்ல பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது, எல்லாம் மோசமானவங்களும் இருக்காங்க, இப்போவே போய் அந்த ஆள் கிட்ட ரெண்டு ஒன்று கேட்குறேன், நான் விட மாட்டேங்க நீங்கள் வாங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, சண்டை வேணாங்க, அதான் விடமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, விடுங்க வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்கணும், ஏங்க எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு வரலாம்ல, எங்கே இவ்வளோ பண்ண, இல்லைங்க ஒரு வாட்டி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்கங்க, ப்ளீஸுங்க என் மேலே இருக்க கோவத்தை வீட்டில் காட்டாதீங்க, வீட்டில் பாவங்க எல்லோரும் ப்ளீஸுங்க வாங்குங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நிலா வராங்க. இங்கே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாக மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. நிலா வரதை பார்த்து அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எல்லாம் வந்து பல்லவன் அண்ணி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் வந்து சாரிண்ணே எனக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் பரவாயில்லம்மா நீ வந்ததே போதும் சரின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து அப்படியே தயங்கி உள்ளே போகிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு நடேசன் வந்து பெரிய ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து மாட்டுறாரு. நிலா காலையில் எழுந்தோடனே வெளியே வராங்க. பார்த்தா பெரிய ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. ரெண்டு பேருமே வந்து நம்ம சோழனும் நிலாவும் வந்து இருக்கிற அந்த திருமண ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா.